கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு புது வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் வியூ தான். வீட்டோட ஃப்ரண்ட் வியூ நான் சைட்லேருந்து காமிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூ இது தான். நம்ம உள்ளே போயிட்டு ப்ராப்பர்ட்டி எப்படின்னு பார்க்கலாம். 24 அடி ரோடில் இருக்குது. 24 ஃபீட்டோட ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட் இது. இன்னும் ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் அதெல்லாம் இங்கே வந்து வரல. போர் போட்டிருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரண்டேஜ், வீட்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா லேண்டு 19 அடி ஃப்ரண்டேஜில் பண்ணியிருக்காங்க. 19க்கு 28 சைஸு. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கார் பார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு இனோவா வந்து நிறுத்தலாம். அதுக்கப்புறம் பைக் பார்க் பண்ணலாம். சின்ன கார் பார்க் பண்ணிங்கன்னா ஒரு 3 பைக் வந்து சைடில் நீங்கள் பார்க் பண்ணலாம். என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சம்ப் கொடுத்துருக்காங்க. போர் இருக்குது. சம்ப் வந்து 7000 லிட்டரு. போர் வந்துட்டு 250 ஃபீட் போர் போட்டிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, நார்த் ஃபேஸிங் லேண்டு. கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டீ கூட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. டீ கூட்டில் டோர் பண்ணிவிட்டு அதில் வந்து லென்ஸும் வச்சுருக்காங்க. சேஃப்டிக்காக லென்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல வந்து ஒரு பெரிய ஹால் வித் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இதில் ஹாலில் ஒரு ஜன்னல் இருக்குது. மேலே லைட்டு, ஃபால் சீலிங் எதுவும் பண்ணல. லைட் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க செவுத்தில். டிவி யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டு கீழே படிக்கட்டு, உள்ளவே படிக்கட்டு வச்சு தான் வீடு கட்டிருக்காங்க. படிக்கட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வச்சுருக்காங்க. பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1900. இது வந்து ஒரு இந்தியன் டைப் பாத்ரூம் நல்லா கட்டியிருக்காங்க. அது படிக்கட்டு கீழே பண்ணாலும் ஸ்பேஸ் நல்லா கொடுத்து எதுவும் தரெல்லாம் இடிக்காத மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கேப்பில் நீங்கள் யூபிஎஸ் இது மாதிரி சிஸ்டம்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. டிவி யூனிட் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. 55 இன்ச் வைக்கிற மாதிரி டிவி யூனிட்டுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 933 லேண்ட் ஏரியா, 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. தாராளமாக ஸ்பேஸ் வந்து நல்லா அதிகமாக கொடுத்தே பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஸ்லாப்பு கீழே வந்து மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கபோர்ட்ஸ்லாம் நல்லா ஒரு டீசென்ட் கலராக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு கபோர்ட் இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. மேலே இங்கேயும் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஸ்லாப்பாக கபோர்ட் மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே சிங்க் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் வாஸ்து தான் வீடு கட்டினது. கீழே ஒரு பெட்ரூம், காமன் பாத்ரூம் கீழே கொடுத்ததால இந்த பெட்ரூமில் பாத்ரூம் கொடுக்கல. இது நீங்கள் ஏஜ்டு பீப்புள் இருந்தால் அவங்களுக்கான ரூமாகவும் இல்லை குழந்தைங்க இருந்தால் ஸ்டடி ரூமாகவும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேன் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களே. ஸ்லாப்ஸை தான் கபோர்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூமும் மேலே வந்து 3 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். படிக்கட்டு உள்ள தாராளமாக வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்து தான் வச்சுருக்காங்க. நல்லா ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. 2 பேர் அட்டன் டைமில் மேலே ஏறி போகலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து கீழேயும் பாருங்கள், ரூம் தெரியும் வியூ. மேலே இங்கே வெளிச்சத்துக்காக ரோட் சைடில் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் எல்லாமே டீசென்ட் பீப்புள்ஸாக இருக்காங்க. ரொம்ப நல்லா அழகாக எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் கட்டியிருக்காங்க. மேலே வந்தீங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் பாத்ரூமு. ஒரு 8லேருந்து 9 அடி வரைக்கும் டைல்ஸ் வைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரூஃப் தான். இது ஒரு பெட்ரூம். வெளியில் காமன் கொடுத்ததால இந்த பெட்ரூமுக்கும் அவங்க வந்து பாத்ரூம் வந்து அட்டாச் பண்ணல. அட்லீஸ்ட் ஜாக் அண்ட் ஜில்லாவது கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். மேலே கபோர்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாவோ இல்லை சில்ட்ரன்ஸ்க்கான ரூமாவோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது.
இது ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வால் இருக்க யாருக்காவது பிடிக்கல அப்படின்னா இதை நீங்கள் டோராக கன்வெர்ட் பண்ணிடலாம். அந்த ரூம் இந்த ரூம் ஒன்றாவே ஆக்கிடலாம். அந்த குழந்தைங்களுக்கு பெட்ரூமாகவும் இங்கே நீங்கள் பேரண்ட்ஸ் பெட்ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணால். ஏன்னா குழந்தைங்க நைட்டில் படுக்கும்போது பயம் இல்லாமல் படுப்பாங்க. தனி ரூமில் இருக்கிறத விட அப்படி கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இதில் அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருக்காங்க வித் பால்கனி இருக்குது. கபோர்ட் லைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் வந்து இந்தியன் டைப் கொடுத்துருங்க. மேலே ஒரு காமன் பாத்ரூம், கீழே ஒரு காமன் பாத்ரூம், மேலே ஒரு அட்டாச்சு இந்தியன் டைப். இங்கே வந்து ரோட் சைட் பால்கனி இருக்குது. ரோட் வியூ பால்கனி நல்லா ஸ்பேஸ் நல்லா இருக்குது. பக்கத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் லைன் போகுது. அதுக்கு வந்து பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க. பட் சேஃப் தான். இருந்தாலும் நீங்கள் இதில் ஒரு கிளாஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் கிளாஸ் போட்டிங்கன்னா குழந்தைங்க எதுவும் அனாவசியமாக கை வைக்க மாட்டாங்க. பெரியவங்க யாரும் கை வைக்க போகிறதில்ல. பட் எனக்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் இருக்கணும். கை நீட்டுற அளவுக்கு தான் ஸ்பேஸ் வந்து இருக்குது. எட்டாது. இருந்தாலும் சேஃபாக ஏதாவது கிளாஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது நல்லது. மொட்டை மாடி போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு மேலே மொட்டை மாடி கொடுத்துருக்காங்க. இப்போது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 lakh கோட் பண்ணுறாங்க. டோட்டலாக 95 lakh, ஸ்லைட்லி நெகோஷியபிள். மேலே ஒரு கிரில் கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நான் நல்ல வெயிலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பின்னாடி இடம் ஸ்பேஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. மேலே வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேலுக்கு இருந்தால் என்னை கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.